5 6 7 8 எப்படி எப்படி முதலாளி கூட உட்கார்ந்துதான் வேலை செய்வாரா? இவரு படுத்துக்கிட்டே வேலை பாப்பாரா? 9 10 என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வேண்டுதல் போங்க போங்க. 11 ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னடா செய்வோம்? உங்களுக்கு தான் தெரியுமே. கலட்டி தூக்கி எரிஞ்சிருவோம். இப்படி எல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்படி என்னங்க அவசியம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும். முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? கரெக்ட்மா, நான் கூட அதான் யோசனை பண்ணேன். ஏமாப்ல, ஒரு பழைய பஸ் விலைக்கு வருது நீங்களே, நீங்க அதை வாங்க கூடாது? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? பஸ்ல போறது கூட வழி இல்லாம தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானாவது பஸ்ஸாவது வாங்குறதாவது. இத பாருங்க மாப்ள, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். சும்மா வேண்டாங்க, கடனா வாங்கிக்கங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. சொந்தக்காரனா தான் ஏத்துக்கல, அட்லீஸ்ட் கடன்காரனாவது ஏத்துக்குவீங்கன்னு பார்த்தேன். அது கூட நீங்க தயாரா இல்லைங்கும் போது இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதே அர்த்தம் இல்லை. பரமாப்பட அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நாம வாங்கிக்கலாங்க. சீக்கிரமா வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடலாம். சரிங்க. உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ பஸ்ல போயிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பஸ்ல போயே இருக்க மாட்டீங்க. அப்படி என்ன இந்த பஸ்ல விசேஷம் நீங்க கேட்கலாம். இருக்கே, இந்த வண்டியில அப்படி என்ன விசேஷம்? பாப்பா எங்க போகணும்? புளியம்பட்டிக்கு. புளியம்பட்டிக்கு 50 பைசா தான் டிக்கெட். பொள்ளாச்சிக்கு 2000 ரூபாய். இந்த ரேஞ்சில போயிட்டு இருந்தனா பஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதா? புளியம்பட்டியில எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். ஐயா, வீட்டுல போய் என்னென்ன பண்ண போறீங்க? அதே சம்சாரம், அதே வீடு. பொள்ளாச்சி வரைக்கும் தான் வாங்கல. பொள்ளாச்சிக்கே போலாம். நீங்க எங்க போகணும்? புளியம்பட்டிக்கு. புளியம்பட்டிக்கா? பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டிக்கு. என்னது? எறும்பு. நீ குறும்பு. நீ கரும்பு. ஏய், என்னடா எதுக்கு மாநில வேண்பா? பாப்பா. நீ இப்போ ஒப்பா போமா. பொள்ளாச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 10 ரூபா குடியா? என்னங்க இது அநியாயமா இருக்குது? மத்த பஸ்ல எல்லாம் 2000 ரூபாய் வாங்குறாங்க, நீங்க என்னமா 10 ரூபாய் கேக்குறீங்க? யோ, மத்த பஸ் இது ஒண்ணா, இது டீலக்ஸ் பஸ். அங்க பார், பாத்தீங்களா? ஆமாங்க. 10 ரூபா கொடுக்கலாம்ல? தாராளமா கொடுக்கலாங்க. போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கா? யோ, அவங்க எல்லாம் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா? நேத்து டிக்கெட் வாங்கணும், இன்னைக்கு லைன்ல நிக்கிறாங்க. நாளைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் நின்னுட்டு இருக்காங்க. போ. என்னங்க இது? டீலக்ஸ் பஸ்ல உனக்கு எல்லாம் நாளைக்கு வர்றேன். போடா. இதுல போடுங்க. ஐயா, கண்ணே தெரியல. நீ இந்த பஸ்ல போய் என்னையா பார்க்க போற? நீங்க எல்லாம் பஸ்ல ஏறக்கூடாது, பஸ் தான் மேல ஏறணும். இங்க நெல்லு புறப்படும் போது தள்ளி விடுறேன். இந்த பணத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா? உங்க நாள் பொம்பளை வேண்டிய வைக்க சொன்னது. பஸ்ஸுக்கு எங்க அப்பா பேர் வச்சிருக்கிறேன், அவர் பேரை கெடுத்துறீங்க போல இருக்குதா? இனிமே ஆளையும் நம்ப தயாரில்ல.
இந்த பஸ் கம்பெனி எப்படி முன்னுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்.